திமுகவை சேர்ந்த ராஜீவ்காந்தி இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை. வணக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு விரோதமானது. சட்டமன்ற ஜனநாயகங்களுக்கும் மாநிலத்துடைய தனித்த அடையாளத்திற்கும் எதிராக உள்ளது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமாகிய முத்துவேல் கருணாநிதி அவர்கள் இதை தொடர்ச்சியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் மன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இது முழுக்க ஜனநாயக விரோதம். நாடு விடுதலை அடைந்த போது அன்றைய வசதிகளை பொறுத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் அரசியல் சட்டமோ இல்லை தேர்தல் நடைமுறை சட்டங்களோ ஒருபோதும் ஒரே நேரத்தில் தான் நடத்த வேண்டும் என்பதை சொல்லவில்லை. ஜனநாயகத்தில் பணம் செலவாகிறது, பணம் வீணாகிறது என்று சொல்லி ஜனநாயகத்தை கொண்டு எவ்வளவு விலை கொடுத்தாலும் ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டிய ஒழிய விலையாகிறது செலவாகிறது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த பாராளுமன்ற ஜனநாயகத்தை சட்டமன்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற இந்த வேலையை பாஜக செய்வது என்பது இந்தியர்களின் மனசாட்சிக்கும் இந்தி பேசாத மாநிலங்களுடைய ஆட்சியை கொண்டு சேர்ப்பதற்கான வழியாகத்தான் அமையும். ஜனநாயகத்தின் விரோதமான அமைப்பாக பார்க்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.